வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கேரளா மாநிலத்தில ஒரு இளைஞர், அதாவது வந்து ஷாரோன் ராஜ் அப்படின்ற ஒரு இளைஞர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கன்னியாகுமரி வழியாக கேரளா போம்போது, அங்க களியக்காவிளைன்னு ஒரு பகுதி இருக்கு. அதிலிருந்து அது பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சார்ந்தவர். அவரும் வந்து அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ப பக்கத்து பக்கத்து ஊர் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பகுதியில வந்து ஒரு பெண் இருக்காங்க. அவங்க பேர் வந்து கிரீஷ்மா. அந்த கிரீஷ்மா வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்க 2 பேரும் வந்து நண்பர்களா பழகுறாங்க. அதுக்கு பிறகு வந்து அ அ க காதல் அப்படி இப்படின்ற மாரி போறாங்க. அதில வந்து அ மொ இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து நெறைய விஷயங்கள் நடக்கும். அந்த மாரி வந்து ஏதோ ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் இவரு எடுத்து வச்சிருக்காரு போல. அப்புறம் நாளடைவில வந்து இவர்களுக்குள்ள வந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது. அ அப்ப அ அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ண சொல்லி இவங்க வந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்ப வந்து நான் பண்றேன், பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன காட்டு அப்படின்னு சொல்லும்போது குடுக்கல. அப்படி ஒரு சில ஒரு மாரி இருக்கும் இல்லையா? அந்த மாரி ஒரு சம்பவம் ஏற்படுது. ஏற்படும்போது அக்டோபர் 14, 2022 அன்னைக்கு கிரீஷ்மா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, இவன் இந்த மாரி வந்து அவங்க வீட்ல பொண்ணு பார்க்குறோம், வேற ஒரு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கான ஒரு திட்டங்கள்லாம் இருக்கும்பொழுது, அது நாளைக்கு பிரச்சனை ஆயிடும். இந்த பையன் கூட வந்து இப்போ நம்ம சுத்திட்டு இருக்கிற மாரி இருக்கே அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க போல. யோசிச்ச உடனே இவங்க என்ன பண்றாங்க, இந்த பையன வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அ வ வீட்டுக்கு வர சொல்றாங்க. வர சொல்லும்பொழுது என்ன பண்றாங்கன்னா, ஒரு கஷாயம் ஒண்ணு செய்றாங்க. அந்த கஷாயம் ஏற்கனவே ஒரு வீடியோல கூட பார்த்தோம்னா, இந்த பெண் நெறைய நம்ம பார்த்துருப்போம். 2 மாஸா பாட்டில் வச்சிருப்பாங்க. ஒரு மாஸா பாட்டில் வந்து திறக்கிற மாரி இருக்கும். அப்படி வந்து இந்த பெண் என்ன பண்றாங்கன்னா, இந்த பையனை வந்து நம்ம கொலை செஞ்சுருவோம். இவன் நம்ம சொன்னா கேட்க மாட்றான். இந்த ஃபோட்டோவ டெலீட் பண்ண மாட்றான். இவன நம்ம கொலை செய்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு திட்டம் தீட்டுறாங்க. திட்டம் தீட்டி அ அந்த பையனுடைய ஊர் வந்து பாறசாலா. அந்த பகுதி. திட்டம் தீட்டி இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கஷாயம் வந்து இது பண்றாங்க. அத வந்து பாராக்வாட் அப்படின்றாங்க. பாராக்வாட் அப்படின்றாங்க. அப்படின்னா பாராக்வாட் அப்படின்னும்போது அது வந்து ஒரு ஹெர்மிசைடு. ஹெர்பிசைடு அப்படின்றாங்க. ஹெர்பிசைடுன்றது வந்து இந்த செடிகளுக்கெல்லாம் போடக்கூடிய ஒரு மருந்தா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த ஹெர்பிசைடு ஹெர்ப்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஒரு விஷயத்த வந்து இவங்க என்ன பண்ணாங்க, அந்த கஷாயத்தில கலந்து ரொம்ப தீவிரமா இத பற்றி சிந்திச்சிருக்காங்க. இத கூகுள் பண்ணி பார்த்துருக்காங்க அவங்க. கூகுள் பண்ணி என்ன பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டா, கிரீஷ்மா வந்து இது மாரி பண்ணும்பொழுது மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு எடுத்துட்டு போய் இத குடிச்சிட்டு மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு எடுத்துட்டு போனா 24 மணி நேரத்தில உடம்புல எதுவுமே வந்து தெரியாது. அது பொறுமையாக தான் அது வந்து ஸ்லோ பாய்சன். அந்த ஒரு பிளான் வந்து கூகுள் பண்ணி இவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, இத எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பெண் என்ன பண்றாங்க, அ அந்த கஷாயத்த வந்து ஷாரோன் ராஜுக்கு குடுக்குறாங்க. ஷாரோன் ராஜ் என்ன பண்றாரு, அக்டோபர் 14, 2022 அன்னைக்கு, இப்போ ஏற்கனவே லவ் பண்ண பொண்ணு, அதுவும் பக்கத்து பக்கத்து ஒரே ஒரே மாநிலத்தை சார்ந்தவர்கள். அவங்களுக்குள்ள வந்து ஒரு இன்டராக்ஷன் இருக்கும். எப்பயுமே உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, குளித்துறை அந்த சைடு ஃபுல்லா அப்படியே நம்ம போம்பொழுது, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கேரளா கலந்த தமிழ் இருக்கும். தமிழ் கலந்த கேரளா இருக்கும். அது வந்து பார்டர். அந்த பார்டர்ல வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அக்டோபர் 14ஆம் தேதி தொடர்ச்சியாக இவங்க சொன்னத கேட்கல அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக, இப்ப நாளைக்கு நமக்கு ஒரு சிக்கலாயிடுமோ அப்படின்றதுக்காக என்ன நாளைக்கு சிக்கலாயிடுமோன்றதுக்காக நினைச்சு இவங்க என்ன பண்ணா, பெரிய சிக்கல்ல போய் மாட்ட போறோன்றது தெரியாம அந்த 24 வயது பெண் கிரீஷ்மா என்ன பண்றாங்க, அந்த கஷாயத்தை ஷாரோன் ராஜ் குடுக்குறாங்க. ஷாரோன் ராஜ் அந்த கஷாயத்தை குடிக்கிறாரு. குடிச்சு அவரு மயக்கமாறாரு. உடம்பு ஒரு மாரி ஆவுது. 24 மணி நேரத்திற்குள்ள வந்து 24 மணி நேரம் ஏன்னா அன்னைக்கு இப்போ மயக்கடிச்சு விழுந்துறாருன்னா எடுத்து போய் ஹாஸ்பிட்டல்ல பார்ப்பாங்க. ஒண்ணும் இல்லங்க. ஏதோ ஒரு ஃபீவர் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா, இவங்க வந்துட்டு இந்த பாராகுவாட் அப்படின்ற கூடிய ஹெர்பிசைட வந்து கலந்திருக்காங்க. அது 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் ரியாக்ட் ஆகும். அது வந்து ஸ்லோ பாய்சன் அப்படின்றது கிரீஷ்மாக்கு மட்டும் தான் எனக்கு தெரியுமே தவிர, மத்தவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்ல. யாரும் நம்மள கண்டுபிடிக்க முடியாதுன்னு நெனச்சாங்க. ஆனா, இந்த பையன் ஷாரன் ராஜ் வந்துட்டு 11 நாட்கள் வந்துட்டு ஒரு மருத்துவமனையில வந்து ஒரு ஐசியூல அட்மிட் செய்யப்படுறாரு. அட்மிட் செய்யப்பட்ட பிறகு பல ஆய்வுகள் அவருடைய பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து ஆராய்ச்சிலாம் பண்ணும்பொழுது தெரியுது. அதில வந்துட்டு இவர் குடித்த அந்த கஷாயத்தில வந்துட்டு ஒரு அந்த பாராகுவாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெர்பிசைட் கலக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஹெர்பிசைட் மூலியமா தான் அவர் வந்து மருத்துவமனையில குற்றுயிரும் குளிருமாக இருக்கிறார் அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஆனா 11வது நாள் முடிவுல வந்து ஷாரோன் ராஜ் இறந்து விட்டார். ஷாரோன் ராஜ் இறந்த உடனே ஏன்னா இதில இன்னொரு விஷயம் என்ன கேட்டா, இந்த ஷாரோன் ராஜ் இறக்கறதுக்கு முன்னாடி வீடியோலாம் எடுக்குறாரு. என்ன கலக்குற? என்ன பண்ற? ஏது பண்றன்னுலாம் இவரு கேட்டுருக்காரு அந்த பொண்ணுகிட்ட. பட் அந்த பொண்ணு ஏதோ மாரி ஒரு மாரி பேச்சு குடுத்து, பையன வந்து டைவர்ட் பண்ணி விட்டுர்றாங்க. டைவர்ட் பண்ணி விட்டாலும் கூட, ஷாரோன் ராஜ் இறந்த பிறகு இந்த வழக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய மொபைல் எடுத்து பார்க்குறாங்க. எல்லாமே பார்க்க முடியுது. போலீஸ்க்கு ரொம்ப அலைய வேண்டிய தேவையே இல்லாம போயிடுச்சு. அந்த கிரீஷ்மா அவருடைய முன்னாள் காதலியோ, இல்ல அந்நாள் காதலியோ, இந்நாள் காதலியோ, அந்த கிரீஷ்மாவ என்ன பண்றாங்க,
போலீஸ் செக்யூர் பண்ணி விசாரணை பண்ணும்பொழுது, விசாரணையில இவங்க வந்து பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க. சொல்லும்பொழுது, இந்த வழக்கு வந்துட்டு நெய்யாட்டங்கரா அப்படின்றக்கூடிய திருவனந்தபுரத்தில இருக்கக்கூடிய அடிஷனல் செஷன்ஸ் கோர்ட்ல இந்த வழக்கு வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, விசாரணைக்கு வருது. இந்த வழக்குல வந்துட்டு காவல்துறை வந்து முதல் தகவல் அறிக்கை வந்து பதிவு செய்து, இந்த பெண்ணை வந்து கைது செய்றாங்க. கைது செய்து விசாரணைக்குள்ள கொண்டு போறாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றாங்க. அந்த குற்றப்பத்திரிக்கை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 586 பேஜ் கொண்ட ஒரு குற்றப்பத்திரிக்கைய அவங்க வந்துட்டு தாக்கல் பண்றாங்க. அந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணும்பொழுது, அதில வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு விஷயங்கள அவங்க சொல்றாங்க. ஏன்னா சயின்டிஃபிக்கா வந்து பல்வேறு விஷயங்கள் நாங்க கண்டுபிடிக்க வேண்டியது இருந்துச்சு. இத வந்துட்டு என்ன கேட்டீங்கன்னா, நெறைய அனலைஸ் பண்ண வேண்டியிருந்தது. ரொம்ப கிளவரா இத வந்து பண்ண மாரி இருக்கு. அப்டின்னும்பொழுது கடைசியா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இது வந்து தெளிவாக வந்து ஒரு ப்ரூட்டல் மர்டர் வந்துட்டு கிரீஷ்மா வந்து பண்ணியிருக்காங்க அப்டின்றது தான் அந்த குற்றப்பத்திரிகை மூலியமா வெளிப்பட்டுச்சு. குற்றப்பத்திரிகை வந்து காவல்துறை வந்து தாக்கல் செய்த பிறகு வந்து வழக்கு விசாரணை நடைபெற ஆரம்பிக்குது. வழக்கு விசாரணை நடக்கும்போது 57 சாட்சிகள் விசாரிக்கப்படுறாங்க. இந்த வழக்கில் தொடர்புடைய ஆட்கள் அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் மாமாவோ யாரோ ஒருத்தர் அவரும் வந்து இதில் தொடர்பில் இருக்கார். அவர் தான் இந்த கஷாயம் இந்த ஹெர்பிசைடு இந்த இது சொன்னோம் இல்லையா பாரக்வாட் அப்படின்றக்கூடிய அந்த ஹெர்பிசைடை அவர் தான் வாங்கி கொடுத்துருப்பாப்லையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது. அவரையும் கைது செய்கிறாங்க. கைது செய்து காவல்துறை விசாரணை வளையத்தில் கொண்டு வந்து விசாரணை நடக்குது. ட்ரையல் நடக்குது. ட்ரையலில் 57 சாட்சிகள்லாம் விசாரிக்கப்பட்டுச்சு. விசாரிக்கப்பட்டு இப்ப ஜனவரி 17ஆம் தேதி வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீர்ப்பு அறிவிக்க போறோங்க 20ஆம் தேதி அப்படின்றாங்க. இந்த இதில இன்னொரு ப ப ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த அ ப நெய்யாட்டங்கரா அடிஷனல் செஷன்ஸ் கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதி இருக்கார் இல்லையா? பஷீர் என்றவர் அவர் ஏற்கனவே வந்து அ ப 2, 3 இது கேப்பிட்டல் பனிஷ்மென்ட் அவர் குடுத்திருக்காரு. 2, 3 மரண தண்டனை குடுத்திருக்காரு. அதேபோல இன்னைக்கு வந்து கேரளா மாநிலத்தில 35 பேருக்கு மேல வந்துட்டு இந்த மரண தண்டனை கைதிகள் கிட்ட இருக்காங்க. ஆனா, இதில குறிப்பிடத்தக்கதாக 3 பெண்கள் மட்டும் தான் வந்து இருக்காங்க. அதில 3வது பெண்ணாக 23 வயதான வந்து கரிஷ்மா இப்ப சேர்க்கப்பட்டிருக்காங்க. 20ஆம் தேதி அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து நாங்க குடுக்க போறோம். அதாவது கன்விக்ஷன் வந்து இப்ப கிரேஷ்மா வந்து கன்விக்ட் ஆயிட்டாங்க. கன்விக்ட் ஆயிட்ட பிறகு அந்த நீதியரசர்கிட்ட நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அப்படின்னு கேட்கும்பொழுது, இவங்க கைப்பட ஒரு லெட்டர் எழுதி குடுக்குறாங்க. எனக்கு வயது 23, 24 வயசு தான் ஆகுது. நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல இது மாரி பண்ணிட்டேன். அதனால நீங்க வந்து எனக்கு இப்போ குறைந்தபட்ச தண்டனையா குடுங்க அப்படின்ற மாரி இவங்க கேட்டிருக்காங்க. இருந்தாலும் அ நீதிபதி வந்து தீர்ப்பை வந்து 20ஆம் தேதி அதாவது திங்கட்கிழமை 20/1/2025க்கு இந்த வழக்கை வந்து தீர்ப்புக்காக தள்ளி வைக்கிறார். தீர்ப்பு வரும்பொழுது பரபரப்பாகுது. திருவனந்தபுரமே அந்த நெய்யாட்டங்கரா வந்து அடிஷனல் செஷன் ஜட்ஜ் இருக்கார் இல்லையா? அந்த நீதிமன்ற வளாகமே பரபரப்பாகிறது. ஒரு டீம் வந்து ஏற்கனவே இவங்க இந்த ஏற்கனவே ட்ரிவேண்ட்ரம் வந்து வுமன் பிரிசன்ல தான் இவங்க இருக்காங்க. அந்த வுமன் பிரிசன் வாசல்ல ஒரு 10 பேர் கேமரா வச்சு நிக்கிறாங்க. அது எதுக்கு நிக்கிறாங்கன்னு தெரியல. அ ஏன்னா எப்படியும் கோர்ட் தீர்ப்பு சொல்லப் போறாங்க. அந்த தீர்ப்ப போய் பார்த்துக்க போறாங்க. ஆனா அங்க ஒரு 10 பேர் நிக்கிறாங்க. இங்க ஒரு 10 பேர் வந்து நிக்கிறாங்க. 10 பேருன்றது குறைவு. பலர் இதைப் பற்றி விவாதிக்கிறாங்க. விவாதிக்கின்ற பொழுது ஒரு சயின்டிஃபிக்கா ஒரு ஹெர்பிசைட குடுத்தா அது 24 மணி நேரத்துக்கு அது ஒர்க் அவுட் ஆவாது. அதற்கு பிறகு தான் ஒர்க் அவுட் ஆகணும் பொழுது, ஒரு இளைஞரை வந்து இவங்க படுகொலை செய்திருக்காங்க அப்படின்போது, இது ஒரு ப்ரூட்டல் மர்டர். ஒரு பக்கம் நம்ம ஆர்ஜிகர்ல பார்க்கும்பொழுது, கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு, பெண்ணுக்கு எப்படி நீதி கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஆயுள் தண்டனை கிடைக்குது. ஒரு பக்கம் ஒரு ஆணை வந்துட்டு விஷம் வைத்து படுகொலை செய்த ஒரு காதலிக்கு அ வ என்ன விதமான தண்டனை கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பரபரப்பா இருக்கும்போது ஏன்னா இந்த 2 கேஸும் ஒரே நாள்ல தீர்ப்பு சொன்னாங்க. அப்படி இருக்கும் பொழுது, இதில நீதியரசர் சொல்லும்போது என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, இவர்களுக்கு வந்து கிரீஷ்மா 23 வயது கிரீஷ்மா வந்துட்டு ப்ரூட்டலா கொலை பண்ணியிருக்காங்க. இவங்கள வந்து நம்ம வந்து மன்னிக்கவே முடியாது. இந்த சமூகத்திற்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு பாடமா இருக்கணும் அப்படின்றதுக்காக கிரீஷ்மாவுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. கிரீஷ்மா வந்து கதறி அழுது துடிச்சாங்க. இருந்தாலும் கூட இது வந்து அடுத்தது இவங்க வந்து ஹைகோர்ட் போவாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரையும் போலாம். நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் கூட ஒரு ப்ரூட்டலா ஏதோ ஒரு விஷயம் யாரோ ஒரு பெரியவங்ககிட்ட சொல்லியிருக்கான். இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட்ட குடுத்துருக்கலாம். ஐயா இது மாரி 2 பேர் லவ் பண்ணோம். அப்ப 2 ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு என்ன இது மாரி த்ரெட்டன் பண்றாங்க. ஏன் இது மாரி ஒரே ஏழ்றையா இருக்கியான்னு சொல்லியிருந்தா, அவங்க கூப்பிட்டு வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. ஆனால், அதெல்லாம் விட்டுட்டு ஒரு குறுக்கடா அவங்க மாமா சொன்னாரு. அவங்க மாமா இருக்காரு இல்லையா? அவருக்கு ஒரு 3 ஆண்டு சிறை தண்டனை குடுத்துருக்காங்க இந்த வழக்குல. அவரு அப்புறம் வந்துட்டு ஆ இந்த பெண்ணுக்கும் வந்து என்ன பண்றாங்கன்னா, பல்வேறு விஷயங்களை நீதியரசர் சொல்லி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மரண தண்டனை குடுத்துருக்காங்க. இந்த இந்த விஷயத்தை கேட்ட உடனே அந்த பெண் 23 வயது
இளம்பெண் கதறி அழுது துடிப்பதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. இருந்தாலும் கூட ஒரு ஒரு கொலை செய்திருக்கக்கூடிய ஒரு குற்றவாளியாகத்தான் அவங்க பார்க்கப்படுறாங்க. இருந்தாலும் இதில ஏதாவது வந்து ஒரு ஒரு கருணை அடிப்படையில ஏதோ ஒரு விஷயம் அப்படின்றது வந்து அவங்க குடும்பம் அடுத்து அப்பீல்ல போயி, இல்ல உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் வரையும் போய் ஏன்னா ஏற்கனவே ஒரு வழக்கு 1996 2006 நினைக்கிறேன். ஒரு வழக்குல தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பெண் கேரளாலேயே அவங்கள வந்து இதுக்கு போறாங்க. எதுக்கு ஹைகோர்ட்டுக்கு போகும்போது ஹைகோர்ட் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஆயுள் தண்டனையாக வந்து தண்டனை குறைச்சாங்க. அது மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். ஆகவே இது மாதிரியான விஷயங்கள்ல வந்துட்டு என்ன பண்ணணும் ரொம்ப வந்து தெளிவாக ஹேண்டில் பண்ணணும். தெளிவா ஹேண்டில் பண்ணணும்னா அதுக்காக கொலை பண்ணிட்டு தெளிவா இருன்னு சொல்ல வரல. அதாவது என்ன கேட்டா, இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது பெரியவர்கிட்டயோ, பேரண்ட்ஸ்கிட்டயோ, அண்ணன்கிட்டயோ, தம்பிகிட்டயோ, இல்ல யார்கிட்டயோ ஒருத்தர்ட்ட சொல்லியோ, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல காவல் நிலையத்துல போய் சட்ட ரீதியாக எப்படி நம்ம அத வந்து க்ளோஸ் பண்ண முடியும், அந்த விஷயத்த எப்படி முடிக்கணும்னு பார்க்கணுமே தவிர, ரொம்ப கிளவரா பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த பெண் இன்னைக்கு கிரீஷ்மா இன்னைக்கு சிறைச்சாலைக்குள்ள இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மரண தண்டனை கைதியாக, மரண தண்டனை குற்றவாளியாக இன்னைக்கு வந்து நின்று கொண்டிருப்பது வந்துட்டு, ஒரு ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு தெரியும். ஏமன்ல வந்துட்டு ஒரு நிமிஷா பிரியா அப்படின்றவங்க வந்துட்டு அவங்களுடைய மரண தண்டனை எதிர்த்து வந்து இன்னைக்கு எதிர்த்து இல்ல. அந்த மரண தண்டனை எப்படியாவது குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட் மணிய குடுக்குறதுக்கு ஒரு பக்கம் எல்லாம் ஓடி திரண்டு நிதிய திரட்டிட்டு இருக்கும்பொழுது, ஒரு பெரிய இடியாக இன்னைக்கு கேரளா மாநிலத்தில் இந்த சம்பவம் நடந்து இதுக்கு தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கிரீஷ்மாவிற்கு 23 வயது கிரீஷ்மாவிற்கு மரண தண்டனையிலிருந்து அ ம ஆயுள் தண்டனையாக மாறுமா? இல்ல மரண தண்டனையாவே அது போயிடுமான்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.